தன்மை அந்த விட்டமின்ஸ் வந்து மினரல்ஸும் சரி நீர்ல கரையக்கூடிய தன்மை மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி வேறு சில கிழங்கு வகைகள் எல்லாமே ஃபேட்ல கரையக்கூடிய கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம பிளட்லயும் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவைப்படுது. மசில்ஸுக்கு தேவைப்படுற கொழுப்பு எலும்புக்கும் மசில்ஸுக்கும் நடுவுல உள்ள கொழுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்புகள் எல்லாமே எனர்ஜி கொடுக்கும். இந்த எனர்ஜி வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடலை வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல வச்சுக்கும். போன்ஸ் எல்லாம் செயல்படுறதுக்கும் மசில்ஸ் எல்லாம் தசைகள் எல்லாம் திடுப்பு இல்லாம செயல்படுறதுக்கும் நம்ம சீரா நம்ம வேலைகளை பாக்குறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி தரத்துக்கும் இது எல்லாமே தேவைப்படுதா இருக்கு. அதனால விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு 2 வகையா இருக்கு. நம்ம பொதுவா எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு ஒரு நாள் தனியா பாத்துக்கலாம். ஏன்னா என்னென்ன காய்கறிகள் எல்லாம் வாட்டர் சொலிபிள் தண்ணீர் நீர்ல கரையக்கூடியது, என்னென்ன காய்கறிகள் பழங்களை வந்து ஃபேட்ல அதாவது கொழுப்புல கரையக்கூடியது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நாலேஜ் கொண்டு போகும். அது மட்டுமே நம்ம